அமைதி கொள்ளுங்கள். அமைதியாக இருக்க வேண்டுமா? அது என்னால் இயலவில்லை. ஒவ்வொரு முறையும் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? ஏன் என்னை மட்டும் கடுமையாக பரீட்சிக்க வேண்டும்? ஏனெனில் இந்த தியாகத்தை ஒரு தாயால் மட்டும்தான் புரிய இயலும். நான் பால பைரவரை பார்த்தபோது தாங்கள் தான் கூறினீர்கள், ஒவ்வொரு சோதனைக்கு பின்னும் ஒரு லட்சியம் இருக்கும் என்றீர்கள். அந்த லட்சியம் பூர்த்தி அடைந்தது. கார்த்திகேயனின் பிறப்பில் அந்தக்கின் ஜனனம் கூட ஏதேனும் லட்சியத்தின் குறியீடா? கடந்த முறை தங்களை நான் அமைதிப்படுத்தினேன் பார்வதி. ஆனால் இம்முறை மிகவும் கடினமாக உள்ளது. ஏனெனில் மகாதேவர் சென்று விட்டார். இம்முறை தாளத்தின் சுரம் இல்லை. ஏனெனில் லட்சியம் உனது வடிவமாகும். தாண்டவமும் மகாதேவரின் வடிவில் எங்கோ உள்ளது. கடந்த முறை லட்சியமும் தாண்டவமும் இணைந்ததால் குழந்தை உருவானது. இருவரின் மனம் ஒன்றுபடாத போது குழந்தை எப்படி உருவாகும் தேவி? தாங்கள் ஒரு முறை மகாதேவரை சந்தித்து விட்டால் பிறகு அனைவரை விட்டு விலகி இருக்கவே நான் விரும்புகிறேன். எனக்கு தனிமை தேவை. என்னை மன்னித்து விடுங்கள். இது நல்லதல்ல. மகாதேவர் மற்றும் தாயாரிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்ததுண்டு. ஆனால் இது போன்று இதுவரை நடந்ததே இல்லை. மகாதேவர் கைலாயத்தை விட்டே சென்று விட்டார். இல்லை நந்தி, மகாதேவரின் ஒவ்வொரு கருமத்தின் பின்னாலும் ஏதேனும் காரணம் நிச்சயமாக இருக்கும். வணக்கம் தேவேந்திரா. தந்தை இங்கிருந்து சென்றதற்கு என்ன காரணம்? மகாதேவர் சென்ற காரணத்தை நான் அறிவேன். ஆனால் அந்தகனை இரண்யாக்ஷனுக்கு அளித்ததற்கு மகாதேவர் தான் அளித்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும் காரணமல்ல. அப்படி என்றால்? கார்த்திகேயா, தாங்கள் உருவானதற்கு காரணம் மகாதேவர் மற்றும் பார்வதியின் விருப்பத்தினாலும் முயற்சியினாலும் ஆகும். அவர்களின் லட்சிய தாண்டவத்தின் சங்கமிப்பால் நடந்தது. இப்பிரபஞ்சத்தில் இருந்து இருளை விரட்டவே தாங்கள் உருவானீர்கள். ஆனால் அந்தகனோ பிறந்த முதலை இப்பிரபஞ்சம் முழுவதும் இருளாகிவிட்டது. நிச்சயமாக இதன் பின் ஏதோ ஒரு பெரிய குறியீடு இருக்கின்றது. பிறந்த உடனேயே ஏன் அந்தகனை கைலாயத்தை விட்டு மகாதேவர் அனுப்பிவிட்டார்? ஏனென்றால் கைலாயத்தில் இருளிற்கோ தீய ஆத்மாவிற்கோ இடமில்லை. அந்த இருளானது சிவனின் அம்சமாக இருந்தாலும் சரி. வம்சத்தில் உருவான ஒரு குழந்தையை அழிப்பேன். அவனும் நரகாசுரனை போல தீய மார்க்கத்தை மேற்கொண்டால் அவனும் மரணத்தை சந்திப்பது நிச்சயம். இல்லை, நான் மீண்டும் எனது வாரிசை இழக்கப் போவதில்லை. எக்காரணத்தை கொண்டும் இழக்க மாட்டேன். ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன், இவன் செல்லும் பாதை நரகாசுரனை போல் இருக்காது. ஏனெனில் இவனது கர்ம பலன் ஆனந்தமாக இருக்க வேண்டும். நரகாசுரனை போல் துக்கமாகிவிடக்கூடாது. நான் புரிந்து கொண்டதே இதற்கான பதிலா நாராயணா? ஆம் தேவி. மகாதேவர் தன் அங்கமான அந்தகியை இரண்யாக்ஷனுக்கு அளித்திருக்கிறார். இதில் இரண்யனுக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்கே ஒரு பாடம் ஒளிந்துள்ளது. அந்தகன் தன் கர்மத்தை தேர்ந்தெடுப்பான். அதன் தாக்கம் பிரபஞ்சத்தையே பாதிக்கும். இப்பொழுது தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? காத்திருத்தல். மகாதேவர் தன் தவத்திலிருந்து திரும்பி வரும் வரை காத்திருக்க வேண்டும். காத்திருத்தல். பார்வதி வாயிலாக தாய்மை தன்னுடைய பொறுப்புகளை உணர்வதற்காக காத்திருக்க வேண்டும்.
காத்திருத்தல். அந்தகன் பெரியவனாகும் வரை காத்திருக்க வேண்டும். அந்தகா பார்வையற்றவன், இவன் எங்கே பார்க்க போகிறான்? பார்வையற்றவன், எங்கும் பார்க்க இயலாதவன் நம்ம எப்படி படிப்பான்? ஏய், பார்வையற்றவன். அந்தகன் விழுந்து விட்டான். அந்தகன் விழுந்து விட்டான். நீ பார்ப்பதற்கு உனக்கு கண்களே தேவைப்படாது. என் தாய்மையால் இந்த பிரபஞ்சத்தை நான் உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு ரிதாம்பர பிரக்தியை வரமளிப்பேன். அந்தகன், விடு விடு விடு, பார்வையற்றவனே விடு. அந்தகன் விடு. வலிக்கிறது. இல்லை இல்லை, நான் எதுவும் கூறவில்லை. என்னை விட்டு விடு. என்ன கூறினாய்? என்னால் பார்க்க முடியாதா? வலிக்கிறது. இல்லை, என்னை விட்டு விடு. நீ செல்ல விடு. என்னை மன்னித்து விடு. பார்க்க இயலாதோ? அவனை பார்த்து ஏன் பயப்படுகிறாய்? இல்லை, விட்டு விடு. வேண்டாம். என்னை விட்டு விடு. நான் விட்டு விட்டான். அந்தகனுடன் தேவையில்லாமல் விளையாடினால் உயிரை விட்டுவிட வேண்டும் என்று எப்படி அனைவருக்கும் தெரியப்படுத்துவேன்? என்னை விட்டு விடு. வேண்டாம் அந்தகா. நீ என்ன காரியம் செய்கிறாய்? எனக்கு புரிய வைக்க வேண்டாம். அதற்கு பதில் இவனுக்கு புரிய வையுங்கள். இதற்கு மேல் இவன் என்னுடன் மோதக்கூடாது. இதற்கு மேல் என்னை தாக்கினால் அதற்கான பதிலை நிச்சயம் அளிப்பேன். அடுத்த முறை இவனது தலை உருள்வதை தங்களால் கூட தடுக்க இயலாது. விதியின் விளையாட்டு எதற்காக இப்படி உள்ளது? ஒரு புறம் பார்வதி தன் குழந்தையை இழந்த துக்கத்தில் உள்ளார். மறுபுறமோ பார்வதி மற்றும் மகாதேவரின் அங்கம் துஷ்ட அசுரனாக வளர்ந்து வருகிறான். இது இப்படியே சென்றால் மகாதேவரின் கௌரியின் வாரிசாக இந்த பிரபஞ்சத்திற்கே வெளிச்சம் தர வேண்டிய அந்தகனின் இருளானது அனைத்தையும் இருளில் ஆழ்த்திவிடும். நாராயணா, தாங்கள் ஏதேனும் செய்தாக வேண்டும். இயற்கைக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு லக்ஷ்மி. ஒரு புறம் அதர்மம், தீய எண்ணம் மற்றும் தீய ஆத்மா உருவாகும் பட்சத்தில் நிச்சயம் மறுபுறம் தர்மமும் நல்ல எண்ணங்களும் நிறைந்த ஒரு நல்ல ஆத்மாவும் உருவாகும் லக்ஷ்மி. இப்பொழுது தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? நான் கூறியது உரிய நேரத்தில் விளங்கும் லக்ஷ்மி. எந்த பராசக்தி அந்தகனை உருவாக்கினாரோ அவர் இந்த பிரபஞ்சத்திற்காக விக்னங்களை உடைப்பவரையும் உருவாக்குவார். இந்த பாலகனின் ஜனனமானது இரண்யாட்சனுக்கு நான் அளித்த வரத்தை நிறைவேற்றுவதாகும். இது கர்மமோ அல்லது எனது மனைவியிடமான எனது யாசகமோ, இதற்கான முடிவு உனதாகும் கௌரி.
இது வெறும் குறியீடல் இல்லை பார்வதி தேவி, இது மகா யோகமாகும். மகாதேவர் உன் மனதில் தாய்மை உணர்வை ஏற்படுத்தியிருந்தால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும். என்னுடைய தாய்மை அனுபவம் எப்பொழுதுமே நிறைவேறவில்லை. என்னால் எப்பொழுதுமே என் குழந்தையின் குறும்புகளை ரசிக்க முடிந்ததே இல்லை. குழந்தையுடன் விளையாடியதில்லை. நம்ப இயலவில்லை. என் கனவு நிறைவேறிவிட்டது. நீ எனது புதல்வனா? ஆமாம். தாங்கள் தானே என்னை உருவாக்கினீர்கள். தாங்கள் தானே என்னை வரவேற்றீர்கள். அப்படி என்றால் நீங்கள் என் தாய்தானே? நான் தங்களின் புதல்வன். தாங்கள் தானே ஆசைப்பட்டீர்கள். அதனால்தான் நான் தாங்களிடம் வந்துவிட்டேன். என் புதல்வன் அழாதீர்கள் தாயே. நான் தங்களுக்கு சுகம் அளிக்க வந்துள்ளேன், அழ வைக்க வரவில்லை. ஒரு முறை மகாதேவர் கூறினார், ஆனந்தமும் அழுகையும் ஒன்றுதான் என்று. ஆனந்தம் எல்லை கடந்து செல்லும் பொழுது கண்களில் கண்ணீர் வழியத்தான் செய்யும்.
புதல்வன். தாயே, நான் தங்களை தாயே என்று அழைப்பேன். ஆனால் தாங்கள் என்னை என்ன பெயர் சொல்லி அழைப்பீர்கள்? வினைகளை தீர்ப்பவன், அனைத்திற்கும் நாயகனாய் இருப்பவன். அதனால் எனது புதல்வனுக்கு நான் சூட்டப்போகும் பெயரானது விநாயகன். அந்தகா, இவனை பார்க்கிறேன். எங்கும் பார்க்க இயலாதோ நம்மை எப்படி பிடிப்பார்? நீ கோபமாக உள்ளாய் என்பதை அறிவேன். ஏனெனில் உன் ஆக்ரோஷத்தை நான் தடுத்து விட்டேன். இப்பொழுது உணவருந்து மகனே. என் தாயார் யார் தந்தையே? என்ன? என் தாயார் அவரை பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். வயிறு பசித்தால் கோபம் அதிகமாக வரும். ஏதேனும் சாப்பிடு, பிறகு நாம் இதை பற்றி பேசலாம். சிறு வயது முதல் இந்த கதையை நான் கேட்டு வருகிறேன். இனி பொறுக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் நான் தங்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் தாங்கள் நழுவி விடுகிறீர்கள். ஆனால் தாங்கள் இன்று பதிலளித்தே ஆக வேண்டும். என் தாய் யார்? எங்கிருக்கிறார்? அவர் உயிருடன் உள்ளாரா அல்லது இறந்து விட்டாரா? ஏன் அவர் என்னை விட்டு சென்று விட்டார்? அல்லது விதி அவரை என்னிடமிருந்து பிரித்து விட்டதா? பதில் கூறுங்கள் தந்தையாரே. என்னிடம் உன் கேள்விக்கான எந்த பதிலும் இல்லை அந்தகா. எனக்கு உணவு எதுவும் வேண்டாம், பதில்தான் வேண்டும். தங்களிடம் என் கேள்விக்கு பதில் இல்லை என்றால் எனக்கும் தங்களின் உணவு எதுவும் தேவையில்லை. தாயே, எனக்கு மிகவும் பசிக்கிறது, உணவு தாருங்கள். இன்னும் சற்று நேரம் பொறுத்துக்கொள். லட்டு சூடாக உள்ளது, ஆறியதும் உண்ணலாம். விநாயகா, நான் கோரியும் கேட்காமல் லட்டுவில் ஏன் கை வைக்கிறாய்? வைத்தேன், ஆனால் உண்பதற்காக அல்ல. அது நான் லட்டுவின் வடிவத்தை தான் மாற்றி பார்த்தேன். இந்த வடிவமே எனக்கு பிடித்துள்ளது. எப்படி தாயே? தங்களுக்கு இந்த வடிவம் பிடிக்கவில்லையா? இந்த வடிவம் தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் மீண்டும் இதை உருண்டையாக்கி விடுகிறேன் தாயே.